டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம திருமாவளவன் அவர்கள் சொன்னது தான் பெரிய டாக்காக இருந்துச்சு. வேறு எதுவும் கிடையாதுங்க. நாங்கள் தாவேக்கா திறந்து வச்சுருந்த அந்த டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம், நான் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது அப்படின்னு சொல்லி திருமா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. கூட்டணியில் இருக்கீங்க, அவங்க டோரை திறந்து வச்சுருந்தா என்ன, மூடுனா என்ன? அதிமுக டோரை திறந்து வச்சுருந்தா என்ன, மூடுனா என்ன? உங்கள் டோர் எல்லாமே க்ளோஸில் தானே இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே. ஏன் எல்லா மேடையிலையும் போய் நான் தாவேக்காவுக்கு போகலை, நான் திமுகவை நம்பி மட்டும் இல்லை, நான் அதிமுகவுக்கு போகலை, பாமக மற்றும் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு என்றைக்குமே நான் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சுன்னா அவர் அரசியல் வியூக வகுப்பாளரை விட ரொம்ப சூப்பரான வியூகத்தை வகுத்து வருகிறார். திமுகவுக்கு செம்மையான ஹிண்டு கொடுக்குறார். நான் இப்படித்தான், எனக்கு இவ்வளோ மவுஸ் இருக்குது, நாங்கள்லாம் போகலை, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா, 2 சீட்லாம் இல்லை, ஒரு 10 சீட்டு 12 சீட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதற்கான அந்த ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணணும்ல. பொதுவாக ஒரு பொருளுக்கு டிமாண்டை எப்படி க்ரியேட் பண்ணலான்னா நிறைய விளம்பரம் செய்யணும். ஏகப்பட்ட விளம்பரம் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதே மாதிரி விசிகாவினுடைய டிமாண்ட் அதிகரிப்பதற்காக விளம்பரங்கள் அப்படிங்கிறது திருமா அவர்களே டிசைன் பண்ணி திருமா அவர்களே செஞ்சிட்ருக்கார். இது ஒரு புறம் இருக்க, பாருங்கப்பா விஜய் அவர்கள் மீது செருப்பை வீசிட்டாங்க, பாருங்கப்பா விஜய் மண்டையில் பட்டார்னு யாரோ அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரியான செய்தி ஊடகங்களை என்னால் பார்க்க முடிந்தது. செய்தி ஊடகம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதற்கு செய்தி ஊடக தர்மம்னு ஒன்று இருக்குது. அந்த ஊடக தர்மத்தையும் தாண்டி இவ்வளவு லோக்கலாக போயிட்டீங்களே ஊடகங்களே, உங்களை படார் நடிக்கிறதுக்கு யாரும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? அந்த கேள்விக்கான பதிலெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் இருக்கும். இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். கிட்ஸ் பேஸ்ட்ரியில் இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ரேபிட் 360 ப்ரொஜெக்டர் நைட் லேம்ப் குழந்தைகளுக்கானது 1800 எவ்வளோ போட்டுட்ருக்காங்க வெளி வெப்சைட்ஸில். நம்ம கிட்ஸ் பேஸ்ட்ரியில் 1099 ரூபாய்க்கு லிமிட்டட் ஸ்டாக் ஒரு 50 பீஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 6 ஸ்லைடை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், செம்மையாக இருக்கும். கலரை சேஞ்ச் பண்ணலாம், 3 LED லைட் இருக்கும். அதே மாதிரி அதனுடைய பிரைட்னஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீசார்ஜபிள், கீழே லிங்க் இருக்குது. 1099 ரூபா. சேம் ஐட்டத்தை நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு விலை கம்மியாக இருந்தால் வாங்கிக்கோங்க. என்டையராக ஷிப்பிங் ஃப்ரீ தான். விஜய் அவர்களுடைய மண்டையில் யாராவது அடித்தாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் செய்தி ஊடகம் போட்ட செய்திகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை அடிச்சுட்டாங்க, மண்டையிலே யாரும் அடிச்சுட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கேவலமாக விஜயை காண்பிப்பதற்காக இந்த ஊடகம் செய்த வேலை அது. அதை ஸ்லோ மோஷனில் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். விஜய் அவர்களுடைய கால் இடறி விட்டது, சின்னதாக தடுமாறிடுச்சு. அப்போ அப்படி முன்னாடி வராரு. அந்த டைமில் அங்கே பவுன்சர்ஸ் கையில் இன்னொரு கை வருது. இதை இரண்டையுமே கனெக்ட் பண்ணி விஜய் அவர்களுடைய மண்டையில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற செய்தியை வெளியிட்டார்கள். இந்த செய்தி தான் வெளியிட்டார்கள் அப்படின்னா விஜய் அவர்களை நோக்கி பறந்து வந்த மர்ம பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஊடகம், விஜய் அவர்களை நோக்கி காலனி வீச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு செய்தி ஊடகம், விஜய் அவர்களை நோக்கி வேற ஏதோ ஒரு பொருள் வந்துருச்சுப்பா பாரு கூட்டத்தில் எப்படி ஒரு அப்படின்னு சொல்லி இன்னொரு. அது வந்தது வேறு எதுவுமே இல்லை, கேப், தொப்பி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த குரங்கு தொப்பி கதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல, அதே மாதிரி தொப்பி தான், வேறு எதுவுமே கிடையாது. ஐயோ விஜய் அவர்கள் வெயிலில் வராரு அப்படின்னு சொல்லி யாரோ போட்டு இந்த தொப்பியை தூக்கி வீசியிருக்காங்க. இதை பார்த்து காலனி அப்படி இப்படின்னு சொல்லி எஜமான்களுக்கு விசுவாசமாக இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடாது. ஏன்னா விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் என்ன அவ்வளவு ஏமாளிகளா? அவங்க அதற்கான பதிலடிலாம் கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் ஊடகத்துக்கான ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை சிதைச்சிடாதீங்க. ஒன்ஸ் அந்த நம்பிக்கை செதறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்களை மாதிரியான யூடியூபர்ஸ் கூட நாங்கள் போடக்கூடிய ஒரு 10 வீடியோ போடுறோமா ஒரு மாதத்துக்கு, அந்த 10 வீடியோவுமே கரெக்டாக இருக்கா, கண்டிப்பாக நல்ல கண்டென்ட்டாக இருக்கா, அதில் எந்த விதமான மிஸ்இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி போடுறோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய அறம் கூட உங்களுக்கு இல்லாமல் போனது ஊடகத்துக்கு அப்படிங்கிறது இந்த கால கொடுமையாக நம்ம பார்க்கலாம். இது மக்களிடையே ஒரு பெரிய மாற்றத்தையும் அதே நேரத்தில் உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் உருவாகும். ஸோ ஊடகத்தை வச்சிருக்கிறவங்க ஊடக தர்மமாக ஊடகத்தை நல்லபடியாக செயல்படுத்துங்க அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததா திமுகவினுடைய பலருடைய ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னு பார்த்தா, செந்தில் பாலாஜி கூட பரவாயில்லைங்க, அவர் தப்பு செஞ்சார், அதனால் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய வச்சுட்டீங்க. ஆனால் என்ன, பொன்முடி அவர்கள் எத்தனை வருஷமாக திமுகவுக்கு நாயாக உழைச்சிருப்பார் அந்த மனுஷன். அப்படி உழைச்ச மனுஷனை நீங்கள் பாட்டுக்கு சும்மா தூக்கி எறிஞ்சிட்டிங்களே, என்ன பேசிட்டார் மனுஷன்? வைணவமா சைவமான்னு கேட்டு ஒரு சின்ன சிக்கலில் சிக்கிட்டார். இதற்காக அவருடைய பதவியை நீங்கள் பறிப்பீங்களா? இதற்காக அவருடைய அமைச்சர் பதவியை நீங்கள் பறிப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவான குரல் அப்படிங்கிறது உருவாகி வருகிறது. பரவாயில்லையா, பொன்முடி அவர்களுக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத இப்போ தான் நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். நெக்ஸ்ட் ஒன், அரசியல். அதில் ரொம்ப முக்கியமானது எலெக்ஷன்.
அதில் ரொம்ப முக்கியமானது நம்முடைய ஓட்டு ஓட்டு ஓட்டு. ஓட்டுக்கு ரொம்ப முக்கியமானது வாக்குறுதி வாக்குறுதி வாக்குறுதி. அந்த வாக்குறுதி என்ன? தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறோம். எல்லா பெண்களுக்கும் உரிமை தொகை கிடைக்கும். வாக்குறுதி கொடுத்தாச்சு, ஓட்டுக்களை வாங்கியாச்சு, எலெக்ஷனில் வின் பண்ணியாச்சு. தகுதி வாய்ந்த பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்கும். அது அந்த 5 வருஷத்தில் 3வது வருஷம் வரும்போது அப்படி சொல்கிறாங்க. பல பெண்களுக்கு ஏமாற்றம். அடுத்த எலெக்ஷன் வருது பார்த்தீங்களா, வர்ற ஜூன் மாதத்துலேருந்து விடுபட்ட எல்லா பெண்களும் அப்ளை பண்ணலாம், நீங்கள் உரிமை தொகையை வாங்கலாம். அடுத்த எலெக்ஷனுக்கு கருப்பேன் குசும்புக்காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எலெக்ஷனுக்கான அந்த ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். மாற்றி மாற்றி இனிமேல் நிறைய ஆஃபர்ஸ் அள்ளி தெளிச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்களேன். இது வரையில் நம்ம கேள்விப்படாத இந்த பொங்கலுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4000-5000 ரூபா கொடுத்துருவாங்கப்பா. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அட்டைக்கும் 5000 ரூபா மட்டும் கிடையாது, கரும்புலேருந்து சர்க்கரை, உளுந்து, பருப்பு, ஒருவேளை ஒரு மாதத்துக்கு தேவையான வீட்டு உபகரண பொருட்கள்லாம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமானது. 2026 எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பல முக்கியமான கட்சிகளை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன். அதில் கூட்டணிகளாக இருக்கட்டும், புது வரவாக இருக்கட்டும், இல்லை பழையதாக இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுடைய மசில்ஸை அப்படி பெருக்கி வச்சுருக்காங்க. அதனால் இந்த எலெக்ஷனில் நான் சொன்ன மாதிரி வாக்குகளை வாங்குவதற்கு, ஓட்டுக்களை அப்படியே வாங்குறதுக்கு அவங்களுடைய வாக்குறுதிகளை அள்ளி தெளிப்பார்கள். அதில் அடுத்ததாக வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள். திமுகனா அரசு ஊழியர்கள், அரசு ஊழியர்னா திமுக. ஆனால் இதே அரசு ஊழியர்கள் திமுகக்கு எதிராக ரொம்ப மாதங்களாகவே குரல் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அப்படிப்பட்ட அரசு ஊழியர்களை ஆஃப் பண்ணுறது எப்படி? கடைசி 10 மாதங்களில் அரசு ஊழியர்களுக்கு தேவையான எல்லா ஆஃபர்ஸையும் அள்ளி தெளிச்சிருங்கப்பா. அரசு ஊழியர்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஜாக்டோ ஜீவாவது வேறு ஏதாவது நமக்காக ஓட்டு போடுவாங்க, நமக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய அரசாங்க ஊழியர்கள் சொல்கிற விஷயம், நாங்கள் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணோம், திமுக வரணும்னு பிரச்சாரம் பண்ணோம், ஆனால் எங்களை ஏமாற்றிட்டீங்களே, எங்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் வரும்னு சொன்னீங்களா, அது என்னாச்சு? இந்த கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களே. ஒரே ஒரு அறிவிப்பு, எல்லா அரசு ஊழியர்களும் அவங்களுடைய டிமாண்ட்ஸ் எல்லாமே இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கவர் பண்ணப்பட்டிருக்கு. அரசு அலுவலர்கள் ஈட்டிய விடுப்புக்கு பணபலன் பெறுவது இந்த ஆண்டே அமல். அதாவது அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு வருடத்தில் இத்தனை லீவ் எடுத்துக்கலாம், லீவ் எடுக்காத அரசாங்க ஊழியர்களுக்கு அதை பணமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வருடத்துலேருந்தே அமல்படுத்துகிறாங்களாம். பாருங்களேன், தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 1/1/2025 முதல் அகவிலைப்படி 2% உயர்த்தி வழங்கப்படும். கொட்டோன்னு கொட்டுதேப்பா அரசாங்க ஊழியர்களுக்கு. அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால முன்பணம் ரூபாய் 10,000 20,000 உயர்த்தி கொடுக்கப்படும். அரசு ஊழியர்கள் குழந்தைகள் கல்வி முன்பணம் தொழிற்கல்வி பயில 1 லட்சமாகவும், கலை அறிவியல் பாலிடெக்னிக் பயில 50,000 உயர்வு. அரசாங்க ஊழியர்களுக்கு நம்ம வரிப்பணம் அவங்களுக்கு சம்பளமாக போகிறத விட கூடுதலாக அவங்களுடைய குழந்தைகளுக்கு 1,50,000 அப்படிங்கிறது கிடைக்குது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு திருமண முன்பணம் 5 லட்சமாக உயர்வு. முதல்ல 50,000 60,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. அனைத்து வகை ஓய்வூதியர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை ஓய்வூதியம் 500 1000 உயர்த்தப்படுகிறது. ஓய்வூதியர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் 4000 6000 ரூபாயாக கொடுக்கப்படுகிறது. அதாவது பென்ஷன் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு 4000 ரூபாயெலாம் இல்லையா பண்டிகை காலத்துக்கு, இனி 6000 ரூபாயா, 500 ரூபாயெல்லாம் இல்லையா பொங்கலுக்கெல்லாம், 1000 ரூபாயா. ஓய்வூதியங்கள் குறித்து அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை செப்டம்பரில் அளிக்கப்படும். மகப்பேறு விடுப்பின் போது தகுதிகான் பருவத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போ அரசாங்கத்தில் வேலை பார்க்குறாங்க ஒரு பெண், அவங்க கருவுற்றுகிறார்கள், அவங்க ஒரு லீவ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லீவ் எடுக்கிற டேயை அவங்களுடைய அடுத்த ஒரு போஸ்டிங் இருக்கும்ல, அதற்கான டே கூட அவங்க கம்பேர் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ அதை நாங்கள் மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி அதற்கான அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அரசாங்க ஊழியர்களுக்கு இவ்வளோ ஆஃபர்ஸ் அள்ளி தெளிக்கிறீங்களே, சாதாரண மக்கள் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்குறாங்க. அரசாங்க ஊழியர்கள்னு பார்த்து இவ்வளோ செய்கிறீங்களே, அவங்க பென்ஷன் எத்தனை பேர் அவங்களுடைய வேலையை சரியாக செஞ்சுருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியாமலேயே பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அரசாங்க ஊழியர்கள் சரியாக வேலை செஞ்சாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எந்த துயர சம்பவமும் நடக்காது. ஒரு ரோடு ஓட்டையாக இருக்காதுங்க, உங்கள் வீட்டுக்கு குடிநீர் சரியாக வந்துடுங்க, மின்சாரத்துக்கு எந்த விதமான வேஸ்டேஜும் வராதுங்க, ஏகப்பட்ட வீடுகள், சாலைகள், தெருக்கள், நம்ம வீட்டில் எந்த குற்ற செயல்களும் நடக்காதுங்க. ஒருத்தனும் ஒரு ஹோட்டலில் அழுகுன சிக்கனை அவிச்சு பொறிச்சு தர முடியாது. இங்கே எல்லாமே அரசாங்க ஊழியர்கள் இருக்காங்க, எல்லா செக்டர்லேயும் அரசாங்க ஊழியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஊதியம் இவ்வளோ கொடுக்கப்படுது, அகவிலைப்படி இவ்வளோ ஏற்றப்படுகிறது. உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் 10,000 ரூபா, கல்யாணம்னு வந்துச்சுன்னா 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்படுது. வேலையை சரியாக செய்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த சிஸ்டம் சரியாக வேலை செய்யும். என்ன சொல்கிறேன் நான் புரியலையே உங்களுக்கு?
இன்ஸ்பெக்ஷன் ஒவ்வொரு இடத்துல ஒரு ஹோட்டலில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் அரசாங்க ஊழியர்கள் வருகிறார்கள் அப்படின்னா ஃபுட் அண்ட் சேஃப்டிலேருந்து இளநீர் இல்லாட்டி தர்பூசணி அதாங்க தண்ணி பழம்லாம் சொல்லுவோம்ல அதனுடைய வியாபாரத்தை கெடுக்கிறதுக்காக ஃபுட் அண்ட் சேஃப்டி அந்த ஆஃபீஸர்ஸ் வரக்கூடாது. உண்மையிலேயே மக்களுக்கு ஃபுட்டை நல்லா கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் வரணும். எத்தனை பேர் வந்திருப்பாங்க, எத்தனை பேர் அதை சரியாக செஞ்சுருப்பாங்க, எத்தனை ஓட்டைகள் இருக்குது நம்முடைய சாலைகளில். அதை சாலை போட்டவங்களுடைய டெண்டர்லேருந்து எல்லாத்தையும் உருவி எடுத்து வேண்டாம் அடுத்த முறை நீ டெண்டருக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும்ல. இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் அரசாங்க ஊழியர்கள் இருக்காங்க. எல்லா அரசாங்க ஊழியர்களையும் நாங்கள் தப்பு சொல்லலை. ஆனால் எங்களுக்காவது கொஞ்சமாவது நல்லதாக செய்யுங்க, உங்களுடைய வேலையை சரியாக செய்யுங்க. ஒரு வேலை ஒரு அரசாங்க ஊழியர் அப்படின்னா ஒருத்தர் கிடையாது, அதுக்கு கீழே ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்கும். ஒரு அரசாங்கத்துக்கான ஒரு கோப்பு, அதாவது ஃபைல்ஸ்னு சொல்லுவோம் பாருங்க, அது ஒரு இடத்துலேருந்து மேல் இடத்துக்கு போகிறதுக்கு எத்தனை இடங்களை தாண்டி 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 போகுது. அத்தனை பேரும் சரியாக வேலை செஞ்சிங்கன்னா நாங்கள் நல்லா இருப்போம்யா. உங்களை அரசாங்கம் பார்த்துக்கிடுது, எங்கள் அரசாங்க ஊழியர்கள் பார்த்துக்கொள்வீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இந்த செய்தியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அடுத்ததா இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பேசின பேச்சு, தூத்துக்குடி தவிர எங்கள் ஆட்சியில் என்ன தவறை நீங்கள் கண்டீர்கள்? இங்கே உங்களுக்குன்னு உளவுத்துறை ஒன்று இருக்கா? இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதிமுக ஆட்சியில் நல்லா இருந்துச்சு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீங்கள் ஒரு நபரை என்ன செஞ்சீங்க? திடீர்னு பார்த்தா என்கவுண்டர் போட்டீங்க. அது போலியான என்கவுண்டரா? உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்காக அந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டதா? சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நடந்தது அநீதியிலும் அநீதி, அதுக்கு நீங்கள் என்ன பொறுப்பேற்கிறீர்கள்? இந்த மாதிரியான பல கேள்விகளை வைத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியை சாட்சி, துயர ஆட்சிக்கு தூத்துக்குடியை சாட்சி அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் பொள்ளாச்சி தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு வரார். ஐயா, இங்கே அயராது உழைக்கக்கூடிய எங்களுக்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியே சாட்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்கள் உழைத்து கொண்டே இருக்கிறோம், மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த யார் இந்த சார் எங்கே போச்சு அப்படிங்கிறதெல்லாம் மறக்கலை. அதே மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் இருக்குது, எங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வர வைக்காதீங்க. அவங்க செஞ்சது தூத்துக்குடி பொள்ளாச்சி அப்படின்னா நீங்கள் செய்யறது நீங்கள் மறைச்சது அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. அவங்க செஞ்சிட்டாங்க நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறது கிடையாதுங்க அரசியல். செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி அதிமுக ஆட்சி காலத்திலே 10 ரூபாய் வாங்கினாங்களே, நாங்கள் என்ன புதுசாக வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. என்ன ஒரு மனுஷன், எப்பேற்பட்ட வரிகள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே பார்க்கும்போது தமிழக அரசியலில் நிறைய விஷயங்கள் மாற வேண்டியதாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே மாற வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்கணும். பைசாக்கு இப்போ 200 ரூபாய்க்கு கூட்டத்தை கூட்டக்கூடிய நபர்கள், அந்த கூட்டத்துக்கு போகக்கூடிய மக்கள், 1000 ரூபாய் மாதம் எங்களுக்கு அது பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள், அதை புகழ்த்தி பேசி வீடியோவில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாட்டி அரசியல்வாதிகளால் செட்டப் செய்யக்கூடிய மக்கள், இப்படின்னு சொல்கிற சில நபர்கள், வெகு சில பொதுஜனங்கள், அவங்களுக்கு அதிகமாக படிப்பறிவு இல்லை, அவங்கள பயன்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளால் தான் பல மக்களுக்கும் இங்கே பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. தயவு செஞ்சு ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க. அப்படி ஓட்டுக்கு பணம் வாங்கினீங்கன்னா ஓட்டே போடாதீங்கப்பா. கிட்ஸ் பேஸ்ட்ரியில் இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ராபிட் 360 ப்ரொஜெக்டர் நைட் லேம்ப் குழந்தைகளுக்கானது. 1800 எவ்வளோ போட்டுட்ருக்காங்க வெளி வெப்சைட்ஸில். நம்ம கிட்ஸ் பேஸ்ட்ரியில் 1099 ரூபாய்க்கு லிமிட்டட் ஸ்டாக், ஒரு 50 பீஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 6 ஸ்லைடை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், செம்மையாக இருக்கும். கலரை சேஞ்ச் பண்ணலாம், 3 LED லைட் இருக்கும். அதே மாதிரி அதனுடைய பிரைட்னஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீசார்ஜபிள், கீழே லிங்க் இருக்குது. 1099 ரூபா. சேம் ஐட்டத்தை நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு விலை கம்மியாக இருந்தால் வாங்கிக்கோங்க. என்டையராக ஷிப்பிங் ஃப்ரீ தான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.